அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. இங்கே பவுலனுடைய வாழ்க்கையிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் அவரை மிகவும் வேதனைக்குட்படுத்துகின்றது. ஆனா அந்த முள் என்னன்னு சொல்லப்படல. அந்த முள் அவருக்கு வேதனையை கொடுக்கிறதுனால 3 முறை தேவன் கிட்ட ஜெபிக்கிறார். இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடுங்க, எனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதற்காக அவர் ஜெபிக்கின்றார். அந்த வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, உன் முள்ளை நான் எடுத்து போடுறேன்னு சொல்லல, என் கிருபை உனக்கு போதும், உனக்கு பலவீனமா இருக்கா, போராட்டமா இருக்கா, என் பலனை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கின்றோம். இன்னைக்கு இந்த பகுதியில இருந்து தேவன் பவுலனுடைய வாழ்க்கையில நீக்காத அந்த முள்ளின் ரகசியத்தை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். ஏன் ஆண்டவர் அந்த முள்ளை நீக்கல? அந்த முள்ளினுடைய ரகசியம் தான் என்ன? ஏன் பவுலுக்கு அந்த முள்ளை ஆண்டவர் கொடுத்தார்? இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் தியானிக்க போகின்றோம். அன்புக்குரியவர்களை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் முள்ளை போன்ற அனுபவத்துக்குள் ஒரு வேதனையோடு கூட இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது நீண்ட நாள் வியாதியா இருக்கலாம், நீங்காத மறைமுகமான மனதிற்குள் இருக்கின்ற ரகசியமான பல போராட்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கின்ற போராட்டங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு முள் நம்மை குத்தி கொண்டே இருக்கிறது. இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் ஆண்டவரே என்று நாமும் பல நாட்கள் ஜெபித்திருக்கின்றோம், போராடி இருக்கின்றோம். ஆனா ஆண்டவர் இன்னும் அந்த முள்ளை நீக்கல. ஆனா கிருபையா இந்நாள் வரை நடத்தி வருகின்றார். ஏன் என்று நம்ம வேதத்திலே தியானிக்கின்ற பொழுது, முதலாவது நம்ம பவுலனுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, பவுல் எத்தனையோ அற்புதங்களை செய்த ஒரு மனிதர், அப்போஸ்தலர் இல்லையா? அவரை கொண்டு ஆண்டவர் ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்திருந்தார், விடுதலையை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், ஏன் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினார் என்று சொல்ல முடியும். அந்த அளவிற்கு மகிமையான அற்புதங்களை செய்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லை. பெரிய அற்புதத்தை செய்த தேவனுடைய ஊழியக்காரனாகிய தம்முடைய தாசனுடைய வாழ்க்கையில் இருந்த முள் நீக்கப்படல. எத்தனையோ பேருக்கு ஜெபம் செய்து விடுதலையை வாங்கி கொடுத்த அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில இருந்த முள் நீக்கப்படல. பெரிதான அற்புதங்கள், பெரிதான விடுதலைகள் பிறருக்கு கிடைத்தது, ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கல. ஒன்றை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு தேவன் நம்மை மகிமையாக பயன்படுத்துகின்றாரோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை கட்டுப்படுத்தும்படி ஒரு கண்ட்ரோல் கீயை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருப்பார். அல்லேலூயா. வண்டி எவ்வளவு ஸ்பீடா ஓடினாலும் சடனா ஸ்டாப் பண்றதுக்கு பிரேக் இருந்துதான் ஆகணும் இல்லையா? பிரேக்கே இல்லாம வண்டியை ஓட்டுறோம்னா எங்கேயாவது போய் மோதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். பிரேக்கு மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு முள் இருந்தா மட்டும்தான் அடிக்கடி நிதானமும், அடிக்கடி சில நேரங்களிலே நம்ம நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி போக வேண்டும் என்று அந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்துல நம்ம வாசிக்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே அவ்வளவுக்கு அதிகமான மகிமையான வெளிப்பாட்டின் வரம் இருந்தது. அதாவது பவுல் 3ஆம் ஆன வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவருக்கு பெரிய ஒரு வெளிப்பாடு இருந்தது.
குறித்து, ஊழியத்தை குறித்து, ஆண்டவர் செய்ய போகின்ற காரியங்களை குறித்து, அடுத்தடுத்து எந்த தீவுக்கு போக வேண்டும், எப்படி கப்பல்ல பயணம் செய்ய வேண்டும், கப்பல்ல பயணம் செய்கிற பொழுது என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், அதை எப்படியெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று எல்லா விதத்திலும் வெளிப்பாடு நிறைந்த ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தவர் தான் இந்த பவுல். அவர் தான் சொல்லுகின்றார், எனக்கு மகிமையான வெளிப்பாட்டின் கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தார், என்னை நான் உயர்த்தாத படிக்கு, எனக்குள்ள ஒரு பெருமை எழும்பாத படிக்கு, அது என்னை குட்டும் படிக்கு ஒரு முள் எனக்குள்ள இருக்குது, அதை எடுத்து போடுங்கன்னு அவர் கேட்கிறத பார்க்கின்றோம். அதாவது அன்புக்குரியவர்களே, அவரை ஆண்டவர் எதற்கு அந்த முள்ள உள்ளாடி வைத்திருந்தாருன்னா, அவருக்குள்ள என்ன வராம இருக்கிறதுக்கு, பெருமை வராம இருக்கிறது. இவ்வளோ பெரிய அற்புதம் என் மூலம் நடக்குது, இவ்வளோ பெரிய வரம் என்கிட்ட இருக்குது, என்னை கொண்டு ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறாரு, அப்ப நான் எவ்வளோ மகிமையானவர் என்று தன்னைத்தான் உயர்த்தாத படிக்குதான் ஆண்டவர் அவருக்குள்ள ஒரு முள்ளை வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த அளவிற்கு அதிகமாக வெளிப்படையா ஒரு மனுஷனை பயன்படுத்துகின்றாரோ அந்த அளவிற்கு அந்த மனிதனை ஆண்டவர் உடைக்கின்றார். ஏனென்றால் அவனை உடைத்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அடிக்கடி அந்த உடைப்பின் வலியை கொடுக்கிற பொழுதுதான் தேவனுடைய கரங்களுக்குள் அவன் அடங்கி இருப்பான். அந்த உடைவு, அந்த ஒரு பலவீனம், ஒரு முள் கொடுக்கப்படாமல் நீ வல்லமையாக சென்று கொண்டே இரு என்று ஆண்டவர் ஃப்ரீயா விட்டுட்டாருன்னா, அவன் எளிமையாக பெருமை என்கின்ற வலையிலே விழுந்து தேவனை விட்டு தூரம் போய் இன்னைக்கு இடரல் அடைவதற்கு காரணமான ஒரு மனுஷனாக மாறி விடுவான் என்று சொல்லிதான் ஆண்டவர் பவுலினுடைய வாழ்க்கையிலே ஒரு முள்ளை வைத்திருந்தார். அல்லேலூயா. உடைந்த பாத்திரத்துல தான், அதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரே பாட்டில நம்ம உபயோகப்படுத்தாம மூடி வைத்திருக்கிற வரையில உள்ள இருக்கிற அந்த ஸ்ப்ரே பாட்டிலோட மனம் நமக்கு வெளியே வருமா? வராது. உடைஞ்சாதான் என்னது வெளியே வரும். ஆகையினால வலி இருக்கிற பொழுதுதான் தேவனுடைய மகிமையை எப்பொழுதுமே பார்க்க முடியும். யோசேப்பு ஜெயில இருந்ததுனால தான் அரியணை வாழ்க்கையில போனாரு. யோபு எல்லாவற்றையும் இழந்ததுனால தான் ஆண்டவருடைய மகிமை தன்னுடைய வாழ்க்கையில பெற்று கொண்டாரு. மார்த்தாலும் மரியாளும் கண்ணீர் வடித்ததுனால தான் லாசருவை மறுபடியும் உயிரோடு பார்த்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணித்ததுனால தான் உயிர்த்தெழுதல் எனக்கூடிய ஒரு மகிமையான ரட்சிப்பை உலகம் முழுவதும் காண செய்தது. அல்லேலூயா. ஆகையினால் எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில ஒரு முள்ளாகி, ஒரு உடைவு, ஒரு வேதனை இருக்கு என்றால் அது நம்மை அழிப்பதற்காகவோ நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதற்காகவோ கொடுக்கப்பட்ட முள் அல்ல. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை உருவாக்கும்படிக்கு அந்த முள்ளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தேவன் கொடுத்த முள்ளை எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏதோ ஆண்டவரை என்ன மறந்துட்டாரு, என்கிட்ட ஒரு முள்ள வைத்து என்னை குத்திட்டே இருக்குது, ஆனா எவ்வளவோ நான் ஜெபிக்கிறேன் போகல. பவுல் கூட 3 முறை ஜெபித்து பார்த்தார், ஆண்டவரே முள்ள எடுத்து போடுங்க. மறுபடியும் ஜெபிக்கிறார், முள்ள எடுத்து போடுங்க, வலிக்குதப்பா முள்ள எடுத்து போடுங்க. அவர் முள்ள பத்தியே பேசல, அவர் என் கிருபை உனக்கு போதும்னு தான் சொன்னார். ஒண்ணு சொல்லட்டுமா, நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படித்து பட்டம் வாங்குறது வேற, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு பள்ளியில படிக்க வச்சிட்டு இருக்கிறாருல்ல, அந்த பள்ளியில படித்து பட்டம் பெறணும்னா வேதனையின் வழியில தான் தாண்டி வந்தாகணும். அல்லேலூயா. வேதனை இல்லாம ஆண்டவர் கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதனை இல்லாம ஆண்டவரிடம் மகிமையான அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதனை இல்லாம அழகான ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதனை இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். வேதனை இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதனுக்குள் தேவனை தேட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும். வேதனை இருந்தால் மட்டும்தான் அவன் இன்னும் அதிகப்படியான அனுபவத்தினூடாக ஆண்டவருடைய பாதைக்கு நேராக கடந்து செல்வான். அல்லேலூயா. இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த வாசலின் வழியை பிரவேசிக்கிறவர்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைந்து போவார்களே தவிர, வாசல் விரிவாக இருக்கிறது, இங்கே பிரச்சனை இல்லை, இங்க போராட்டம் இல்லை, இங்க எல்லாமே சந்தோஷமா இருக்கு, எல்லாமே அனுகூலமா இருக்கு, எல்லாமே நினைத்தது மாதிரி கிடக்கிறது என்று வசதியான ஒரு வாழ்வை நாம் தெரிந்து கொண்டோமே, ஆனால் நம்முடைய வாழ்வின் இறுதி பயணமானது வேதனை நிறைந்ததாக இருக்கும். ஆத்மாவானது அழிக்கப்பட்டு விடும். ஆனால் எவ்வளவு நெருக்கம், வேதனை, ஏமாற்றங்களை சந்தித்து ஆண்டவர்
நடத்துகிற பாதையில கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோமோ, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ, அதனுடைய வழிகள் வேதனையாக இருந்தாலும் அதனுடைய முடிவு வெற்றியானதாக இருக்கும். அல்லேலூயா. பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முன்னாடி பெரிய உடைவை சந்தித்துதான் ஆக வேண்டும். பெரிய ஊழியத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் முன்னாடி பெரிய ஏமாற்றங்களை, பெரிய வேதனைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். பெரிய எல்லா விதமான மேன்மைகளை வாழ்க்கையில அனுபவித்துக் கொள்ளும் முன்னாடி ஆண்டவர் கொடுக்கின்ற பரீட்சைகளிலே நாம் வெற்றி பெற்றுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அது என்னால முடியாது நம்ம உதறி தள்ளிவிட்டு ஓடினோமே என்றால் நமக்கான பந்தயத்திலே நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூங்காம இருக்கிறவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, பவுலனுடைய வாழ்க்கையில இருந்த முள்ளை ஆண்டவர் ஏன் நீக்கவில்லை? மறுபடியும் வாசிங்கள். 2 கொரிந்தியர் 12:8-9 வசனத்தை வாசியுங்கள். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என்றார். அல்லேலூயா. அவர் கேட்டது என்ன கேட்டார்? எனக்கு முள் நீங்க வேண்டும். ஆனா ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும். அதே போலதான் ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல நீங்க அற்புதம் செய்யுங்க. ஆனா ஆண்டவர் சைலண்டா இருந்துட்டு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்னு. புரியுதா? அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பிரச்சனை அங்க இருக்கட்டும், அதை ஃபேஸ் பண்றதுக்கான பலனை நான் கொடுக்கிறேன். அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கான வழியை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த பிரச்சனையை எப்படியிலிருந்து நீ வெளியே வந்து ஒரு சாட்சி, ஒரு வாழ்க்கைக்கு நேராக வர வேண்டும் என்பதை உனக்கு நான் போதித்து காட்டுகிறேன். ஏனென்றால் பிரச்சனையான வழியில கடந்து வந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படும். அல்லேலூயா. வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார். பேதுருவுக்குள்ள பெருமை வராமல் இருக்க முள்ளை கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் அந்த முள்ளை எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா, அந்த முள் உன்கிட்ட இருக்கட்டும், ஆனா என் கிருபையை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதனூடாக என்னுடைய ஊழிய பாதை நீ செய்து கொண்டே இரு. கடைசி மட்டும் என் பலனாகிய கிருபையை உனக்கு கொடுத்து உன்னை தோல்வி அடைய செய்யாமல், உன்னை விழுந்து விட வைக்காமல், உன்னை தாங்கி பிடித்து நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கின்றோம். நம்ம பிரச்சனை மாறணும், வியாதி மாற வேண்டும், நமக்கு பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், குறைகள் நிறைவாக வேண்டும். இப்படி பல பல விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கின்றோம். அப்பா, இது ஒரு முல்லை போல எனக்கு போராட்டத்தை கொடுத்து என்னை அழ வைக்கிறது, என்னை பலவிதமான இக்கட்டுக்கு நேராக கொண்டு சிக்க வைக்கிறது. ஆனா நான் விடுதலை வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னை விடுவிக்க நான் இருக்கின்றேன். என் கிருபையினாலே நீ பலப்படு, என் கிருபையினாலே நீ வாழ்ந்து கொள், என் கிருபையினாலே உனக்கு நான் உதவி செய்வேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகின்றார். அல்லேலூயா. அதாவது பொன் அழகாக நம்முடைய கையில கிடைக்கும் முன்னாடி அது அழகில்லாம இருக்கும். அதற்கு சோதனையாகி அக்கினி கொடுத்தால்தான் அழகான ஒரு இடத்துல நம்ம கையில கிடைக்கும். அதே மாதிரி செம்பு இருக்கு இல்லையா, அது அப்படியே நம்ம கையில அழகாக முதல்ல அந்த ஜொலிக்கிற மாதிரி கையில கிடைக்காது. அதற்கும் சோதனை உண்டு, வெள்ளிக்கும் சோதனை உண்டு, தங்கத்துக்கும் சோதனை உண்டு. அப்படியானால் உலகத்திலே படைக்கப்பட்ட சாதாரணமான உலோகங்களுக்கெல்லாம் சோதனை உண்டு என்றால் ஆண்டவருடைய கரத்தினால உருவாக்கப்பட்ட நமக்கு சோதனை இல்லாமல் இருக்குமா? அல்லேலூயா. எல்லா சோதனையும் தாண்டி வந்தால் மட்டும்தான் வாழ்க்கை என்னவென்று நமக்கு புரியும். ஆமாவா இல்லையா? வாழ்க்கையில கஷ்டமே அனுபவிக்காம நம்ம மேல ஏறி வரணும்னு நினைச்சா வாழ்க்கை பாடம் நிச்சயமா புரியாது. ஊழியத்தின் கஷ்டம் என்னன்னு தெரியாது, குடும்ப வாழ்க்கை என்னவென்று புரியாது. எல்லா கஷ்டங்கள், பலவிதமான போராட்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற பொழுதுதான் அதை அடுத்து எப்படி நடத்த வேண்டும் என்று, இதனிலிருந்து எப்படி இந்த காரியத்தை இனி நம்ம மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. எனவே நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கின்ற காரியங்களை ஏதோ ஆண்டவர் மேல பழிய போட்டு என்ன ஆண்டவர் கைவிட்டார் என்று சொல்லாம இதுவும் நன்மைக்கென்று உணர்ந்து கொள்வோம். அடுத்ததாக அந்த முள்ளை ஆண்டவர் எதற்காக அவருடைய வாழ்க்கையிலே வைத்தார் என்றால் அகங்காரத்தை உடைப்பதற்காக. பேதுரு நிச்சயமாக ஒரு
ஒரு விபச்சாரத்துல விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பண ஆசையில விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அற்புதங்கள் நடந்ததுனால பெருமையில விழுந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. என்னை கொண்டு ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்கிறாரே, குருடர்களை நான் தொட்டா சுகமாகி பார்க்கிறாங்க, முடவர்களை தொட்டா சுகமாகி நடக்கிறாங்க, சப்பானிகளை தூக்கி விட்டு அவங்க அடங்காக விடுதலையாகி கடந்து போறாங்க. ஆனா இவ்வளவோ பெரிய அற்புதம் ஒரு தேவனை போல நான் செய்கிறேன் என்று அவருக்குள்ள ஒரு எண்ணம் வராமல் இருக்கும்படி ஆண்டவர் அந்த முள்ளை பவுலினுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார். இன்றைக்கும் நமக்குள்ளே ஒருவேளை நிறைய திறமைகள் இருக்கலாம். நல்லா பேசுகிற திறமை, பாடுகிற திறமை, அழகாக ஒரு வேலையை செய்கின்ற ஒரு திறமை, மற்றவர்கள்கிட்ட கலந்துரையாடுகின்ற திறமை, அது கல்வியினால வந்ததோ இல்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற திறமை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த திறமையினால் நீங்கள் பெருமை அடையாமல் இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முள்ளை வைத்திருக்கலாம். அல்லேலூயா. சிலவங்க நல்ல பாடுறவங்களா இருப்பாங்க, நல்ல பாடி அவங்க கிட்ட இருக்கிற அந்த திறமையை ரொம்ப ஹைலைட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பாட அழகா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்க ரொம்ப ஏளனமா சொல்லுவாங்க, அவங்க பாடுறத கேட்கவே நல்லா இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் அப்படி ஒரு பெருமையோடு கூட ஒரு சிந்தையில இருக்கிறவங்களை ஊழியத்துல மகிமையா பயன்படுத்துறது நான் பார்க்க முடியல. பெருமையினால விழுந்து போறவங்க ஏராளம் உண்டு. வேதத்துல அதற்கு எக்ஸாம்பிள் நம்ம நிறைய சொல்ல முடியும். அது ஒரு ஊழியம் மட்டும் இல்லைங்க, என்னவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு கூட வாழுகிற பிள்ளைகளுக்குள்ள எப்பொழுதுமே பெருமை என்கின்ற ஒரு சிந்தை இருக்கவே கூடாது. ஏன்னா பெருமை இருக்கிற இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து பிறந்த இடம் பெருமையான இடமா? தாழ்மையான இடத்துல வந்து தாழ்மையான கோலத்துல தாழ்மை சிந்தையோடு வந்து பிறந்தாரு. அவங்க அப்பா ஒரு தச்சர் இல்லையா, மரவேலை செய்கின்றவர். இப்படி அவருடைய பூர்வீகம், அவர் வளர்ந்து வந்த விதம், அவர் செயல்பட்ட காரியங்கள் எல்லாமே தாழ்மை சிந்தை அவர் தரித்து கொண்டார். அப்படியானால் பெருமை உள்ளவனை அவர் நேசிக்க முடியுமா? பெருமை உள்ளவனோடு கூட ஆண்டவர் வாசம் பண்ண முடியுமா? அவர் அழகாக சொல்லி இருப்பார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கின்றாராம். ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நின்றா வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? அழகா இருக்குமா? அலங்காரமா இருக்குமா? அலங்கோலமா இருக்குமா? அலங்கோலமா போயிரும். அன்னைக்கு அலங்கார வாசலிலே அலங்கோலமா இருந்த ஒரு முடவனை ஆண்டவர் அழகா நடக்க வச்சாரு ஆண்டவருடைய வார்த்தையினால. தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல இருந்ததுனால, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டோம், பெருமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தா அலங்காரமா இருக்கிற வாழ்க்கை அலங்கோலமா போயிடும். அதனால எந்த அளவிற்கு உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எந்த அளவிற்கு நீங்கள் ஒன்றுமில்லை என்று உங்களை வெறுமையாக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தேவன் உங்களோட கிரியை செய்வார். எதையாவது ஒன்றை சொன்ன உடனே இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி பேசாதீங்க. அப்படின்னா என்ன இன்னும் அதை தெரிந்துக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கடலினுடைய எல்லையை கண்டுபிடிக்க முடியாதது மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே தெரிந்த ஒரு மனுஷன் யாருமே கிடையாது. எதை குறித்து ஒரு மனுஷன் சொன்னாலும் எனக்கெல்லாம் அது தெரியும்னு பெருமையா பேசிக்காம, அது என்ன, அவங்க மூலமா அந்த விஷயத்துல நான் என்ன கற்றுக்கொள்ளணும்னு அறிந்து கொள்ள ஆர்வப்படுங்களே தவிர தெரிந்தவர்களை போல பெருமையாக வாழ்ந்து காட்டாதீங்க. அல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே தாழ்மை உள்ள வாழ்க்கையை விரும்புகின்றார். இந்த முள் என்கின்ற ஒரு வேதனை தேவனை அதிகமாக தேட வைப்பதற்காக என்று வேதத்திலே நம்ம இன்னும் பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவீனம் வந்தால் அவன் ஆண்டவரை நோக்கி அழுவான். தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி அழுவான். தன் வாழ்க்கையில ஒரு குறைகள் இருக்கிற பொழுது ஆண்டவரை நோக்கி அழுவான். அதே வேளையில இன்னும் அவன் எப்போ தெரியுமா ஹைலைட் ஆண்டவரை தேடுவான் தெரியுமா? ஒரு பெரிய ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட வரமாட்டாங்க. யார்கிட்ட போவாங்க? இருக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து கன்னியாகுமரியிலையோ இல்லை இந்திய லெவல்லையோ இல்லை வேர்ல்டு லெவல்லையோ எங்கே இருக்காங்கன்னு தேடுவாங்க. தேடி இதற்கு அந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. அவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்லுவார், இது 4th 5th ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்? கையை காட்டி விட்டுருவார். அப்போ தான் அவங்க மண்டையில் ஒரு ஞாபகம் வரும், சரி நம்ம இனி என்ன பண்ணி பார்ப்போம், ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஆண்டவர்கிட்ட போவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தேட மாட்டோம். அப்போ டாக்டர்ஸ் கிட்ட போய் ஃபீஸ் கொடுத்து அவங்கள நம்ம காப்பாற்றி விட்டுருவோம்.
அப்புறம் இன்னும் பாதி ஸ்டேஜ் ஆன அப்புறம் அவங்க சொல்லுவாங்க 5 லட்சம் உடனே கட்டணும், இல்லைன்னா வழி இல்லை. அதையும் எங்கிட்டையாவது கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எதனையாவது பண்ணி அதையும் கொண்டு அவங்க கிட்ட ஃபீஸை கொடுத்துருவோம். அவங்க அதை வச்சு மேலே போயிடுவாங்க. கடைசியில எல்லாத்துக்கும் மருந்தை கொடுத்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வரும் பொழுது இவ்வளோ நீங்க கெட்டுனீங்க, நாங்களே எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஆனா இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடுவாங்க. அப்ப எல்லாத்தையும் கொடுத்து கடனை தலைக்கு மேல ஏற்றி வச்சுட்டு கடைசியில ஒன்றும் இல்லாம யாருக்கிட்ட வருவாங்க? ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, ரிப்போர்ட்டை இப்படி கொடுத்துட்டாங்க, இனி அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளு கடைசி அற்றம் வர போய் குத்துகிற பொழுது ஆண்டவர் கிட்ட வருவாங்க. ஃபர்ஸ்டே குத்தும் பொழுது வந்திருந்தா ஆண்டவர் கொஞ்சம் வலியை கம்மி பண்ணி பிடுங்கி எடுத்திருப்பாரு. ஆனா மொத்தமா அது கிழிச்சு ரத்தம் வெளியே வர்றது வரைக்கும் ஆண்டவர் கிட்ட வராம போனதுனால இன்னைக்கு அநேகருடைய முள் மறுபடியும் மறுபடியும் குத்தி கொண்டே இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகின்றார்? என் கிருபை உன் கூட இருக்கும், சரிதான். ஆனா உன் வாழ்க்கையில நான் ஒரு முள்ள வச்சிருக்கிறேன்னா நீ என்னை இன்னும் அதிகமா தேடுறதுக்காக வச்சிருக்கிறேனே தவிர ஏதோ நீ உலகத்தை தேடி போய் ஏமாந்து போன உன்னை விட்டு விடுறதுக்காக நான் வைக்கல. அன்புக்குரியவர்களை, ஆகையினால் ஒரு முள் நம்ம வாழ்க்கையில வருகின்ற பொழுது இன்னும் அதிகமா தேடுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கஷ்டம் அதிகமா நெருக்குதுன்னா இன்னும் அதிகமா ஆண்டவரை தேடுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு உபத்திரவம் உங்களை நெருக்குதுன்னா இன்னும் அதிகமா ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமே தவிர போராட்டம் கஷ்டம் பாடுகள் வந்த உடனே என்றைக்கு பார்த்தாலும் என் வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு தூரம் போனீங்கன்னா அந்த முள் உங்களை அழித்து விடும். ஆண்டவர் கையில உள்ள இருந்தீங்கன்னா அந்த முள்ளின் மத்தியிலும் வாழ்ந்து காட்டுவதற்கான பலனை ஆண்டவர் கிருபையினாலே உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லினார் பாருங்க, 2 கொரிந்தியர் 12:9 வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. அவர் என்ன தெரியுமா சொல்லுகின்றார்? உன்னுடைய முள்ளு உன்னை விட்டு நீங்கி போகாது, ஆனா என் கிருபையினால உனக்கு பலனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கிருபை என்று சொல்வது ஆண்டவருடைய பிரசன்னம், அது ஒரு வார்த்தை மட்டும் அல்ல. அந்நாட்களிலே கோலியாத்தை தாவீது வென்றது தேவ கிருபையினால வென்றார். அந்த கிருபை பலனை கொடுத்தது. அந்த பலத்தினால் அவர் கல்லை ஓங்கி அடித்தார். அந்த ஒற்றை கல்லினால கோலியாத் கீழே விழுந்து மடிந்து போனார். அங்கே செயல்பட்டது தேவ கிருபை. அந்நாட்களிலே மோசே வனாந்தரத்திலே 40 வருடம் நடந்தார். சும்மா ஒரு மனுஷன் வனாந்தரத்துல 40 வருடம் நடக்க முடியுமாங்க? தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவ கிருபை மோசையோடு கூட இருந்ததுனால தான் அவரால் வனாந்தரத்துல நடக்க முடிந்தது. ஆகையினால வேதத்துல எல்லா விதமான போராட்டங்களை தாண்டி வந்தவங்க தங்க சுய பலத்தினால எதையுமே தாண்டி வரல, தங்க சுய பலத்தினால பிரச்சனைகளை மேற்கொள்ளல, தங்க சுய ஞானத்தினால பிரச்சனைகளை மேற்கொள்ளல. எல்லாருமே தங்களுக்குள்ள இருந்த போராட்டங்கள், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் வழியாக தேவ கிருபையினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் அவருடைய பலத்தினாலும் மட்டும்தான் கடந்து வந்து வெற்றி பெற்று வாழ்க்கையில சாட்சியாக மாற்றப்பட்டாங்க. அல்லேலூயா. அதனால வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்கவில்லை என்று ஆசையா இருக்கிற இயேசுவை விட்டு ஓடி போகாம மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விடாமல் ஆண்டவரோடு கூட வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நமக்குள்ள எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவ கிருபை வெளிப்படும். வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவனை தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று. நம்ம வாழ்க்கையில உண்மை இருந்தா அவர் நம்மளை கைவிட மாட்டார். முள் இருந்தாலும் கைவிட மாட்டார், வியாதி இருந்தாலும் கைவிட மாட்டார், கடன் பிரச்சனை இருந்தாலும் கைவிட மாட்டார், எதிரிகளுடைய போராட்டங்கள் இருந்தாலும் கைவிட மாட்டார், குறைகள் இருந்தாலும் நிறைவாக மாற்றுவார். உண்மை இல்லாம ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், தேவனுக்கு கீழ்ப்படியாமை, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் உள்ள இருந்துச்சுன்னா அந்த முள் நம்மை அழித்து விடும். ஆகையினால் எப்பொழுதும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அல்லேலூயா. ஒரு நாட்கள்ல ஒரு 5-6 வருடம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போதான் ஃபோனோட ரேட் வந்து எந்த அளவுக்கு 1.5-2 லட்சம் 3 லட்சம் மேலே போயிட்டு இல்லையா? அந்த நாட்கள்ல எல்லாம் ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலே செல்ஃபோன் வாங்கிக்கலாம். நார்மலாக டச் ஃபோன் எல்லாம் 10,000 ரூபாய் இருந்தாலே ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்க முடியும். அப்படின்னா ஒரு 6 வருடம் முன்னாடின்னு நினைக்கிறேன். நான் அப்போது கல்லூரி படித்துட்டு இருந்த டைம், அந்த பிஎட் கல்லூரி படித்துட்டு இருந்த டைமில்
ஒரு சாட்சி. ஒரு அப்பா வந்து வேதனையோடு கூட அந்த காரியத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம். அந்த அப்பா வந்து படிப்பறிவு இல்லாதவர், வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க, இந்த வாழையெல்லாம் நடுறதுக்கு போகிறவங்க. பையன் வந்து காலேஜ் படிக்கிறான், ஃபஸ்ட் இயர் காலேஜ். அப்போ போன நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா ஃபோன் இருந்துச்சு. எல்லார்கிட்டையுமே ஆண்ட்ராய்டு ஃபோன், டச் ஃபோன் வச்சுருக்காங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோன், அவங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு வைத்திருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் டேக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இவன்கிட்ட என்ன இல்லை, ஃபோன் இல்லை. அப்போ இவனுக்கு என்னன்னா எப்படி அப்பாவை ஏமாற்றி ஃபோன் வாங்கி கேட்குறதுன்னு நல்லா உட்காந்து யோசிக்கிறான். அப்போ பாருங்க, வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, யோவான் சுவிசேஷம்னு நினைக்கிறேன், பிசாசானவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான்னு இருக்கு இல்லையா. அப்போ அந்த பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். அவள் அழகா ஒரு மைண்டை கொண்டு வரான். இவன் போய் சொல்கிறான் அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் என்ன காலேஜில் படிக்க வச்சிங்க, ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்கள் ஸ்கூலில் எங்கள் காலேஜில் வந்து ஒரு புக்கு வாங்க சொல்லியிருக்காங்க, அதோட ரேட்டு வந்து 15,000 ரூபாய் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா அது என்ன புக்கு மோனேன்னு கேட்குறாங்க. அதோட பேர் ஃபேஸ்புக். அப்பா என்ன புக்கு? ஃபேஸ்புக். நமக்கு தெரியும் ஃபேஸ்புக்குன்னா என்ன, அது ஒரு ஆப் இல்லையா, ஒரு முகநூல்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போ ஃபேஸ்புக் வாங்கணும் அப்பா, அது இங்கே எதுவும் கிடைக்காது, நீங்கள் அதனால காசு எனக்கு ரெடி பண்ணி தாங்க, நான் வந்து கொடுத்து அந்த புக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு தான் பிள்ளைய படிக்க விட்டுருக்குறோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக பிள்ளையினுடைய படிப்புக்கு செலவழித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கல்வி ஞானம் இல்லை, ஆனால் பிள்ளை மேலே இருந்த கொள்ளை பாசத்தில் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு 15,000 ரூபாய் கொடுத்து விட்டுட்டாரு. பையன் மறுநாள் என்ன வாங்கிட்டு வந்தான் தெரியுமா? ஃபேஸ்புக் வாங்கிட்டு வந்தான். அது என்ன புக்கு? ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஃபேஸ்புக் வாங்கிட்டு வந்துட்டான். பிறகுதான் அவங்க அப்பா கேட்குறாரு, நீ புக்கு வாங்க தானே கேட்ட, கையில் ஃபோனு வச்சிருக்கிற, அப்பா அந்த புக்கு இந்த ஃபோனுக்குள்ளே தான் அப்பா இருக்கு, இது வழியாக தான் அதை பயன்படுத்த முடியும்னு. அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? பிறகு விசாரித்து பார்த்தா தான் தெரிஞ்சு என் பிள்ளை என்ன ஏமாத்திட்டான். எவ்வளோ வருத்தமாக இருக்கும் பாருங்க. அந்த அப்பாவுக்கு, கூலி வேலை செய்கிற ஒரு அப்பாவுக்கு தெரியும் ஒரு மாதம் ஒரு வருமானத்தை கையில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு. அப்பா கொடுக்குற சாப்பாடு வேணும், அப்பா காசில் கிடைக்கிற ட்ரெஸ்ஸு வேணும், அப்பா காசில் கிடைக்கிற எல்லாம் வேணும். ஆனால் அப்பாவை பிடிக்காது, அப்பா கிட்டேருந்து ஏமாற்றி ஃபோனை வாங்கியாச்சின்னு என்னது அப்பா திரும்ப கேட்ட உடனே கொலை பண்ணிடுவேன், வாயை மூடிட்டு உட்கார்னு சொல்லிட்டு மிரட்டுறான் அந்த பையன்னு சொல்லிட்டு வேதனையோடு கூட அந்த அப்பா அந்த செய்தியை வந்து, இது வந்து சாட்சியான ஒரு செய்தியல்ல, வேதனையோடு கூட பகிர்ந்து கொண்ட ஒரு காணொளி நான் இதை பார்க்க முடிந்தது. இப்படி எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு ஏமாற்றத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏமாற்றுவது, பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாற்றுவது, கணவன் மனைவியை ஏமாற்றுவது, மனைவி கணவனை ஏமாற்றுவது என்று ஒரு ஏமாற்றுதல் தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தால் தேவ கிருபை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படாது. வேதத்தின்படி சொல்லுகின்றேன், தேவ கிருபை நம்ம வாழ்க்கையில துணையா இருந்த அனுகூலமான காரியங்களை செய்யணும்னா நமக்குள்ள உண்மை இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அது இல்லாம நிச்சயமா அந்த இருள் நிறைந்த உலகத்துல யாராலையுமே வாழ முடியாது. அதான் வேதத்தில் அழகான ஒரு வசனம் நான் அடிக்கடி நினைவுபடுத்துவேன். நீங்க எப்பொழுதுமே புறாவை போல கபடற்றவர்களாக இருந்தாலும் பாம்பை போல வினா உள்ளவங்களா இருங்க, புத்திசாலியா இருங்க. எப்பொழுதுமே ஒரு கண் நம்ம கூட இருக்கிறவங்க மேல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்கிறாங்க, எங்க போகிறாங்க, எதை பார்க்கிறாங்க, எதை செய்கிறாங்க, அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தா, நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணா கரெக்டா அவர் காமிச்சு கொடுப்பாரு. உண்மையா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற பொழுது நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு வழி மாறி போனாங்கன்னா, பாவமான ஒரு காரியத்துக்குள்ள போனாங்கன்னா அவர் தெளிவாக காமித்து கொடுக்கிறவரா இருக்கிற. ஏனென்றால் அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் சொல்லுகின்றேன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட செயல்படுங்கள் என்று. அல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளை ஆண்டவர் எடுத்து போடல, ஆனா அந்த முள்ளை தாங்குவதற்கான பலனை கொடுக்கிறார். சில வேளைகளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாரத்தை நீக்க மாட்டார், ஆனா அந்த பாரத்தை தாங்குவதற்கான பலனை கொடுப்பார். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம்.
அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். ஒரு பாரம் நம்மள ரொம்ப நெருக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம சோர்ந்து போயிடுவோம். மனுஷங்க தானே, ஆமாவா இல்லையா? எலியா என்ன சொன்னாரு? போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கோங்க, இதுக்கு மேலையெல்லாம் என்னால இந்த பிரச்சனைய சமாளிக்க முடியாது. நான் முடிஞ்ச அளவு உங்களுக்காக நின்று பார்த்துட்டேன். நான் உங்களுக்காக பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி நின்று போராடி நான் வேற இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கேன் உங்க பலத்தினால. ஆனா இப்ப பாருங்க, என்ன கொல்றதுக்கு அந்த எசபேல் திட்டம் போட்டுட்டா. அதனால இனி என்னால முடியாது, போதும், நீங்களும் உங்க ஊழியமா வச்சுக்கோங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் சோர்ந்து போய் கோயில போய் உட்கார்ந்துட்டாரு இல்லையா? சூரிய செடிக்குள்ள போய் படுத்திருக்கிறாரு. அப்ப பாருங்க, மனுஷன்னா ஒரு போராட்டம் பிரச்சனை வருகிற பொழுது சோர்ந்து போகதான் செய்வாங்க. இயல்பான கர்மம் மாமிசத்துல இருக்கிறதுனால. அதான் வேதத்துல ஒரு வசனம் உண்டு, மாமிசம் பலவீனமானது ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கின்றாராம். உன் பாரத்தை உன்னால சுமக்க முடியாது நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன். அந்த பாரத்தை எப்படி சுமக்க வேண்டும் என்கின்ற ஒரு பலத்தை உனக்கு கொடுத்து, இந்த முள்ளின் வழியாய் என் கிருபையினாலே உன்னை வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் எப்பொழுதும் சொல்லும், உலக பிரகாரமான பணம் இருந்தால், பலம் இருந்தால், அறிவு இருந்தால் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. ஆனா வேதம் சொல்லுது, இல்ல, எந்த மனுஷன் தேவனுடைய கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கிறானோ அவன் தான் உண்மையாக ஜெயிப்பான் என்று. ஆமாவா இல்லையா? உலக பிரகாரமாக பலன் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்கன்னா கோலியாத்தை ஜெயிச்சுட்டு போயிருக்கணுமா இல்லையா? அவன் உயரம் குறைவாவா இருந்தா, ஆள் பலன் குறைவாவா இருந்தா, எல்லாமே அதிகமா இருந்துச்சு. அப்ப உலக பிரகாரமாக சொன்ன வாக்கியம் உண்மையா பொய்யா? அது பொய்யான காரியம். உலகம் மாமிசத்தின் கண்கள் வழியாக பார்த்து அதுதான் சொல்லும். நம்ம அற்பமானவங்களாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வெற்றி நிச்சயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் எதற்கு அந்த முள்ளை கொடுக்கிறாருன்னா, நம்ம மூலமாக வெளிச்சம் மற்றவர்களுக்கு பரவ செய்வதற்காக. நான் முதல்ல சொன்னேன், உடைந்த, அதாவது திறந்திருக்கின்ற வாசனை திரவிய குப்பில் இருந்துலாம் நமக்கு வாசனை கடந்து வரும். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கதவை திறந்து வைத்தாதான் வெளிச்சம் உள்ளாடி வரும். ஒரு ஜன்னலை திறந்து வைத்தாதான் வெளிச்சம் வெளியே வரும் இல்லையா நம்ம வாழ்க்கைக்குள்ள? அதே போல நம்ம வாழ்க்கையிலும் நம்ம உடைக்கப்படுகிற அனுபவங்கள் வருகிற பொழுதுதான் தேவன் நம் மூலமாக பிறருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு நம்மை சாட்சியாக பயன்படுத்துவார். இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏதோ ஒரு போராட்டம் வந்துச்சு, நீங்க தேவனோடு கூட சார்ந்து நின்றீங்க, உங்களுக்கு அவர் விடுதலையை கொடுத்துட்டாரு. அப்ப இனி ஒரு மனுஷனை நீங்க பாக்குறீங்க, அவங்களும் அதே பிரச்சனையில இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் இந்த பிரச்சனைய ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சு விடுதலையை கொடுத்தாரு, உனக்கு செய்வாருன்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமா சொல்லுவீங்க. நீங்க உடைக்கப்படாம இருந்துட்டு ஒரு மனுஷன் உடைஞ்சு போய் உங்க முன்னாடி வந்து நின்று அழுறான், உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க அனுபவம் இருந்தாதான் மற்றவங்களை தேவனுக்குள்ள நடத்த முடியும். ஆகையினால தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் அந்த முள்ளை கொடுத்து உடைக்கிறாருன்னா உங்கள் மூலம் மற்றவர்களை பிரயோஜனம் உள்ள பாதைக்கு நேராக நடத்துவதற்காக. ஆகையினால் சோதனை வந்த உடனே ஆண்டவரை விட்டு ஓடாதீங்க, ஆலயத்துக்கு வராம இருக்காதீங்க, தேவன்கிட்ட இருக்கிற ஜப வாழ்க்கையை விட்டு விடாதீங்க, வேதத்தை படிக்காம இருக்காதீங்க. எப்பொழுதை விட அதிகமாக இன்னும் ஆண்டவரை தேடுங்க, அவர் உங்களை அதிகமாக நடத்த போதுமானவராக இருக்கின்றார். கடைசியாக வாசிக்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அந்த 9-10 வசனங்களை மறுபடியும் வாசியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். போதும். அல்லேலூயா. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல அவர் என்ன கேட்டாரு? முள்ள எடுக்கணும்னு கேட்டாரு. எத்தனை வாட்டி கேட்டாரு? இங்க இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. 3 முறை கேட்டாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? அந்த முள்ள நீக்கணும்னு இப்ப கேட்கிறாரா? அந்த ஜெபத்தை அவர் மாற்றிட்டாரு. என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டாரு. பாருங்க,
அவர் எந்த அளவிற்கு வசனத்தை 2ல சொல்லி ஆண்டவர் முடிச்சிட்டாரு. ஆனா இதற்கிடையே பெரிய ஒரு கான்வர்சேஷன் நிச்சயமா நடந்திருக்கும். வேதத்துல நமக்கு குட்டியா கொடுத்திருக்காங்க. அப்ப முதல்ல வலி தாங்க முடியாம உள்ள எடுங்கன்னு சொன்னவரு இப்ப அந்த பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமா மேன்மை பாராட்டி பெருமைப்படுறேன் அப்பான்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை மாறுது. அப்படியானால் அந்த முள் அவருடைய வாழ்க்கையில பெருமை வராமல் மட்டும் தடுக்கல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியை கொடுத்தது. அந்த முள்ளை எடுக்காம இருந்தாதான் நான் ஆண்டவரை மறுதலிக்காமல் உண்மையாக ஊழியம் செய்வேனே என்றால் அந்த முள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கட்டும் என்று அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துக்குள்ளே பவுல் மாற்றப்பட்டார். அல்லேலூயா. முதல்ல முள்ளை எடுக்க சொன்னவர் இப்பொழுது முள் இருக்கட்டும் என்று அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அந்த முள்ளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. முள் ஒரு சிலுவையை போன்றது. அந்த சிலுவையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமக்காமல் இருந்திருந்தால் ரட்சிப்பு நிச்சயமாக இல்லை, பரலோக ராஜ்யம் நிச்சயமாக இல்லை. இன்றைக்கு நமக்கு அடுத்த கட்ட நம்முடைய ஆத்மாவுக்கான ஒரு நிச்சயம் இல்லை. அந்நாட்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை ஏற்று முன்பதாக ஒரு ஜெபம் செய்வார். பிதாவை நோக்கி என்ன சொன்னார்? இந்த பாத்திரம் நீ சித்தமானால் செய்யுங்கன்னு அவருக்கான மனசு இல்லை. இவ்வளோ வலியை நான் அனுபவிக்க போறேன். எத்தனை முறை கேட்டார்? அதை அந்த ஜெபத்தை 3 முறை செய்தான்னு நான் நினைக்கிறேன். என்ன ஆண்டவரே என்னை விட்டு நீங்க கூடுமானால்னு கேட்கிறாங்க. அப்போ தன் சொந்த குமாரனுடைய சிலுவையை அவர் எடுத்து போடல, சுமக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் விட்டு கொடுத்தாரு. அப்படி செஞ்சாதான் உயிர்த்தெழுதலான ஒரு மகிமையும் ரட்சிப்பு கடந்து வரும்னு ஆண்டவர் காத்திருந்தாருன்னா, நம்ம வாழ்க்கையிலே ஒரு முள் இருக்குன்னா அதற்கு பின்னாடி ஒரு மகிமை உண்டு, ஒரு அற்புதம் உண்டு, ஏதோ ஒரு பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அதனால முள்ளை எடுக்கணும்னு கேட்காம அந்த முள்ளை தாங்கிறதுக்கு பலனை வேணும்னு கேளுங்க. அந்த முள்ளின் வழியா எனக்கு நீங்க என்ன கற்று கொடுக்குறீங்கன்னு கேளுங்க. அந்த முள்ளை என் வாழ்க்கையில எதற்கு வைத்திருக்கீங்கன்னு கேளுங்க. உங்க கிருபை அதை தாங்கிறதுக்கு தாங்கன்னு கேளுங்க. அந்த முள்ளின் மூலமாக தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு அன்பு ஜனமே, நம்ம வாழ்க்கையில இருக்கிற முள்ளை மட்டும் பார்க்கிறோம் இல்லையா? என் வாழ்க்கையில வியாதி இருக்கு, என் வாழ்க்கையில கடன் இருக்கு, என் வாழ்க்கையில ஏமாற்றம் இருக்கு, என் வாழ்க்கையில சத்ருவினுடைய போராட்டங்கள் இருக்கு, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்களை நெருக்கடைய நெருக்கடிகள் இருக்கு, பலவிதமான குழப்பங்கள் நடுவில், தோல்விகள் நடுவில், குறைகள் மத்தியில என் ஆசை நிறைவேறாத பல காரணங்களோடு கூட நான் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறேனே. என்ன நீங்க முள்ள மட்டும் பாக்குறீங்க இல்லையா? ஆண்டவர் முள்ள மட்டும் பார்க்கல, உங்க வாழ்க்கையில அடுத்து செய்ய போகிற அதிசயத்தை பார்க்கிறாரு. நீங்கள் இன்றைக்கான விடுதலையை மட்டும் கேட்கிறீங்க, ஆண்டவர் நாளைக்கான எதிர்கால சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரை முள்ள எடுங்கன்னு மட்டும் கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க மறுதலிக்க நினைக்காதீங்க. நீங்க நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? எத்தனையோ இடங்கள்ல நீங்க தடுக்கி விழுந்து மரித்து போக வேண்டிய அனுபவங்கள் வந்ததுண்டு. ஆனா உங்களை ஆண்டவர் தாங்கி பிடித்ததை நினைச்சு பாருங்க. எத்தனையோ இடத்துல நீங்க வெட்கப்பட்டு ஒன்றுமில்லாம நிற்க வேண்டிய தருணங்கள் வந்ததுண்டு. ஆனால் ஆண்டவர் தலை குனியாமல் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உதவியை செய்தார் இல்லையா? அதை நினைச்சு பாருங்க. எத்தனையோ நேரத்துல எழும்பவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருள் நிறைந்த அனுபவங்கள் வந்ததுண்டு. அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுத்து மறுபடியும் உங்களை எழும்பி நடக்க வச்சார் இல்லையா? அதை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. அதான் கிருபை. கிருபைன்னு சொல்றது உடனே வலியை எடுக்கிறது இல்ல, வலியின் மத்தியிலே வாழ வைப்பதுதான் கிருபை. போராட்டத்தை உடனே நீக்கிறது இல்ல, போராட்டத்தினூடாய் ஒரு வழியை கற்றுக் கொடுத்து அதை எதிர்கொள்வதற்கான பலனை கொடுப்பதுதான் கிருபை. உடனே உங்களை அதிசயத்தை பார்க்க வைக்கிறது இல்ல கிருபை. எதிரி முன்னாடி நின்னாலும் அவன் முன்னால நீ எப்படி தைரியமா நிக்கணும், உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்வதை உன் மூலம் உன் வாயாலை வெளிப்பட வைக்கிறது இல்லையா? அதுதான் கிருபை. கிருபை என்பது உடனே தண்ணீரை கையில கொண்டு கொடுப்பது இல்ல. வனாந்தரமாக இருந்தாலும் வயல்காடாக இருந்தாலும் உன் அலைச்சல்களிலும் உன் கண்ணீரிலும் உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. உன்னை இப்படியே தாகத்தோடு சாக விட மாட்டாரு. உனக்காக ஒரு கண்மலை உண்டு, உனக்காக ஒரு வனாந்தரத்திலே பிளக்கத்தக்க ஒரு கண்மலை உண்டு. அதன் வழியாக உன்னை நடத்தி சென்று ஏற்ற நேரத்திலே உன்னுடைய ஜீவன் போக வேண்டும் என்று உலகம் நினைக்கிற தருணத்திலே அந்த கண்மலையை பிளந்து தந்து அந்த வனாந்தரத்தில் உனக்கான துறவை காண்பித்து கொடுத்து உன்னை வாழ வைத்து அதிசயமாய் உலகத்துக்கு முன்பாக நிறுத்துவார் இல்லையா? அதுதான் கிருபை அன்பு ஜனமே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, முள்ளை எடுக்கணுமா இல்ல கிருபை வேண்டுமா? அல்லேலூயா.
கிருபை வேண்டும்னு இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா வாழ்க்கையில வர எல்லா முள்ளையும் தாங்கிறதுக்கான பலனை அவர் இன்னைக்கு கொடுப்பாரு. தப்புவதற்கான பலனை அவர் கொடுப்பாரு. சோர்ந்து போனாலும் பலனை தந்து நடக்க வைப்பாரு. இல்ல முள்ளதான் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா அவர் அமைதியா இருப்பாரு. பவுல் கேட்டாரு, 3 முறை கேட்டாரு, பதில் வரல. கடைசியில் அவரே சொன்னார், இந்த பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷப்படுறேன்னு. இன்னைக்கு உங்களை நிதானிச்சு பாருங்க, எந்த முள் உங்க வாழ்க்கையில வேதனையை கொடுக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்துல இன்னைக்கு நம்ம யாவரும் எழுந்து நின்று உங்களுடைய முள்ளை குறித்து ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்க போறீங்க. அது என்ன முள்ளாக இருந்தாலும் எனக்கல்ல, ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அந்த முள்ளை வைத்த நோக்கமும் ஆண்டவருக்கு தெரியும். அந்த முள்ளை தாங்குவதற்கான பலன் வேண்டும் என்று நம்ம யாவரும் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி உம்முடைய தாசனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொன்னீங்க ராஜா. அவங்க வாழ்க்கையில சாத்தானை போல அந்த முள் குட்டிக் கொண்டே இருந்தது. வேதனை தாங்க முடியாத உச்சத்திலே, அப்பா நான் உங்க ஊழியக்காரன் அல்லவோ, என் முள்ளை எடுத்து போடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா நீங்க முள்ளை எடுக்கல, கிருபையை கொடுத்தீங்க, பலனை கொடுத்தீங்க, அந்த முள்ளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன பலத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு உங்க பிள்ளைகள் ஒரு வேளை உடைக்கப்பட்டு வியாதியோ போராட்டமோ கஷ்டமோ ஏமாற்றமோ தோல்வியோ ஏதோ ஒரு முள் ஏதோ ஒரு வேதனை நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இன்னைக்கு குத்திக் கொண்டே இருக்கிறது ஆண்டவரே, குத்திக் கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அந்த முள்ளை எடுத்து போடும் என்று ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த முள் எதற்காக நீங்க இன்னைக்கு பேசுனீங்க தகப்பனே? அன்புக்குரியவர்களே, பவுலனுடைய வாழ்க்கையிலே பெருமை வராமல் இருக்க ஆண்டவர் முள்ளை வைத்தார். பெருமைப்பட்டு விழுந்து போகாமல் இருக்க முள்ளை வைத்தார். அந்த முள் கடைசி மட்டும் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. அந்த முள் அவருக்கு மேன்மையாக மாற்றப்பட்டது. அந்த முள் அவரை இன்னும் மகிமையாய் பயன்படுத்த தேவனால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த முள்ளாக இருந்தாலும் சரி, எந்த முள்ளாக இருந்தாலும் சரி, தேவன் நம்முடைய நன்மைக்காக வைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய நன்மைக்காக வைத்திருக்கின்றார். ஆகையினால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கு பலனை தாங்கன்னு கேளுங்க. உங்க கிருபை போதும்னு சொல்லுங்க, உங்க கிருபை போதும்னு சொல்லுங்க. கிருபை ஒரு வார்த்தை அல்ல, கிருபை தேவனுடைய பிரசன்னம், கிருபை தேவன் கொடுக்கிற பலன், கிருபை தேவன் கொடுக்கிற வழி நடத்துதல். கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நாம் நிற்பதோ, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதோ தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த கிருபை. நாம் பாவிகளாய் இருந்த பொழுது நம்மை தேடி வந்தது இயேசுவினுடைய இரக்கத்தின் கிருபை. நம்மை தொலைந்து போக விடாமல் நம்மை தேடி வந்தது நம் மீது வைத்த அன்பின் கிருபை. நம்முடைய வாழ்க்கையிலே புதிய வாசல்களை திறந்து தந்தது அவருடைய தயவின் கிருபை. அன்பு ஜனமே, இன்னைக்கு சொல்லுங்க, நம்ம உடைக்கப்படுறோம்னா தேவன் நம்மை உருவாக்குவதற்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நம்மை உடைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு, நம்மை வழியிலே நடக்க வைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு, நமக்கு ஒரு போராட்டம் வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு, நம்ம கிட்ட ஒரு குறைவு இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்னவென்று தேவனுக்கு தெரியும். ஆகையினால் அவர் சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க. சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை, சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, சிலுவை இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லை. நமக்கு ஜனமே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றினால் மட்டுமே தேவனுக்கு சீடனாக முடியுமே தவிர சிலுவை இதனால சுமக்க முடியாது. இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யங்கள் தான் எனக்கு முக்கியம், சுகபோகமாக வாழ வேண்டும் என்ற ஒரு வாக்கு தான் முக்கியம் என்று நினைத்தால் நமக்காக வைத்திருக்கிற ராஜ்யத்தை இழந்து விடுவோம், நமக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை இழந்து விடுவோம், நமக்காக வைத்திருக்கிற பங்கை இழந்து விடுவோம். ஆகையினால் குறித்த காலத்திற்கு என்று வைக்கப்பட்ட தரிசனத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு என் அன்பு ஜனமே, தேவனுடைய கரத்துல கிருபையை கேளுங்க, கிருபையை கேளுங்க, கிருபையை கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். தேவனே, அப்பா என்கிட்ட பலன் இல்ல, உங்க கிருபை எனக்கு தாங்கட்டும்னு கேளுங்க. அப்பா எனக்கு ஞானம் இல்ல, உங்க கிருபை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. என்னை உண்மை உள்ளவனாய்
மாற்றுங்கன்னு கேளுங்க. என் இருதயத்தை மாற்றுங்கன்னு கேளுங்க. ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற மறைவான பாவங்களுக்காக கூட ஆண்டவர் ஒரு முள்ளை வைத்திருக்கலாம். அந்த வாலிப பிள்ளைகளே, அந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. அம்மா அப்பா உண்மையா இருக்கீங்களா? உண்மையா நேசிக்கிறீங்களா? உண்மையா கீழ்ப்படுகிறீங்களா? தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துல இருக்கிறதா? தாழ்மை இருக்கிறதா? கனிவு இருக்கிறதா? பொறுமை இருக்கிறதா? தேவ அன்பு இருக்கிறதா? எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதா? இல்ல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த வாழ்க்கை, உலக விருப்பமான காரியங்கள், உலகத்தில் உள்ள இச்சை, உலக நண்பர்கள், உலக ஐக்கியம் என்று உலகத்தின் பின்னாக போக உள்ளம் துடிக்கிறதா? ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. தன்னை தான் சோதித்து அறிந்தால் அவன் நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். உங்கள் இதயத்தை பரிசோதித்து பாருங்க. ஆலயத்திற்கு வந்தும் கூட, ஆராதனையில பங்கு பெற்றும் கூட, ஜெப வாழ்க்கையில இன்னும் மேன்மை அடையாமல், உண்மையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படாமல், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல், ஏதோ கடமைக்காக ஆராதனை, கடமைக்காக வேத வாசிப்பு, கடமைக்காக ஒரு ஜெபம், இப்படியே நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா? வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கிறதா? உங்களை மாற்றும்படிக்கு ஒரு முள்ளை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை மாற்றும்படிக்கு ஒரு முள்ளை தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை தாழ்த்துங்க, உங்க சிந்தையை தாழ்த்துங்க, உங்கள் வழிகளை தேவனுக்கு நேராக ஒப்புக் கொடுங்க. தேவனுக்கு பிரியமற்றதை உங்களை விட்டு தூரப்படுத்துங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்களுக்குரியதல்ல, படைத்தவருக்கு உரியது. படைத்தவருடைய கரங்களிலே நம்முடைய சரீரத்தை ஆவி ஆத்மாவை விட்டு கொடுக்கிற பொழுது அழகாய் நடத்துவார். முள்ளின் மத்தியிலும் தேவ கிருபையை கொடுத்து உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஆகையினால் தேவ கரத்திலே அடங்கி இருப்போம், கிருபையினாலே பலப்படுவோம். நன்றி ஆண்டவரே.